இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மண்டல அமலாக்கத்துறை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தற்காலமாக பறிமுதல் செய்திருக்கிறது. நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி அதன் நிறுவனங்கள் 2002 பண மோசடி சட்டம் கீழ் கடந்த 9ஆம் தேதி 121 கோடி ரூபாய் அவரிடமிருந்து சொத்துக்கள், அதாவது சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. மதுரையில் அமைக்கப்பட்ட இந்த வழக்கு பதிவு சம்பந்தமான சோதனையில் தமிழகம் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதன் மூலம் சுமார் 600 கோடி ரூபாய் சொத்துக்களையும் தற்காலமாக முடக்கியிருப்பதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல நகைக்கடை விற்பனை தரவரிசைகளில் கல்வி, ஆரோக்கியம், சேவை என பட்டய மனமும் பல்வேறு இடங்களில் முதலீட்டாளர்களிடமிருந்து 8000 கோடி ரூபாய் டெபாசிட் மூலம் இழைக்கப்பட்ட நிலையில இந்த பணத்தில் விவகாரம் தொடர்பாக அவர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக டெபாசிட்டார்கள் முதல்வு தொகையை மீண்டும் டெபாசிட் செய்ய வற்புறுத்தியதாக, அதன் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக நிலையில ஏற்கனவே ஒரு 207 கோடி ரூபாய் மதிப்பும் அதில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது 600 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறையானது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.